தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞரை பெண் ஒருவர் இரும்பு வாளியால் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கரன்கோவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கில் கணவன் பச்சைமாலுக்கு ஆதரவாக வாதாடிய அவரது வழக்கறிஞர் திருமலைசாமியை விவாகரத்து கோரிய மனைவி புவனேஸ்வரி இரும்பு வாளியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சங்கரன்கோவில் நகர் காவல் நிலையத்தினர் புவனேஸ்வரியிடம் விசாரணை மேற்கொண்டனர். பாஜக இளைஞரணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தேஜஸ்வி சூர்யா பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் திருமணம் பெங்களூரில் நடைபெற்றது. குடும்ப உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் வி சோமண்ணா உள்ளிட்டோர் நேரில் சென்று மணமக்களை வாழ்த்தினர். வரும் 9ஆம் தேதி பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் உள்ள காயத்ரி விகாரில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வாகன நிறுத்துமிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஹசரத்கஞ்ச் என்ற இடத்தில் பல அடுக்கு வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாகின. தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலம் பாரூச்சில் பின்னோக்கி சென்ற லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கனிமவள கொள்ளையை தடுக்கும் நோக்கில் சூரத் பறக்கும் படையினர் ஜாங்கியா சேவா சதன் அலுவலகம் வழியாக வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகளை கண்டதும் அவ்வழியாக வந்து கொண்டிருந்த லாரியிலிருந்து குதித்து ஓட்டுநர் தப்பினார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பின்னோக்கி சென்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநருக்கு சிறிது காயம் ஏற்பட்டது. நல்வாய்ப்பாக எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தென்கொரியாவில் விமான ஒத்திகையின் போது குடியிருப்பு பகுதியில் வீசப்பட்ட குண்டுகளில் 8 பேர் காயமடைந்தனர். வடகொரியாவின் எல்லையை ஒட்டிய பகுதியில் ராணுவ வீரர்கள் போர் விமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போச்சியான் என்ற பகுதியில் KF-16 என்ற விமானத்தில் இருந்து வெடிகுண்டுகள் தற்செயலாக வீசப்பட்டன. இந்த குண்டுகள் அங்குள்ள குடியிருப்புகளில் விழுந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. தேவாலயம் மற்றும் 3 வீடுகள் சேதமடைந்தன. இதில் 2 ராணுவ வீரர்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். வெளிநாட்டைச் சேர்ந்த 2 ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குளிர்காலத்தை வழியனுப்பும் விதமாக ஹங்கேரியில் பண்டைய கால திருவிழா நடைபெற்றது. செம்மறி தோள்களுடன் அச்சுறுத்தும் முகமூடிகளுடனும் ஏராளமானவர்கள் மொகாஸ் வீதிகளில் உலா வந்தனர். பட்டாசுகள் வெடித்தும் தீ மூட்டியும் விழாவை சிறப்பித்தனர். பூஷோ என அழைக்கப்படும் இந்த திருவிழா ஈஸ்டருக்கு முந்தைய 7வது ஞாயிற்றுக்கிழமை பெரிய விழாவாக கொண்டாடப்படும் என்று மக்கள் தெரிவிக்கின்றனர்.